ஒரு நாள் விடியற் காலை 5 மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டுருந்தேன். அப்போ ஒரு அம்மா பதட்டமாக ஒரு ஜாதக புஸ்தகத்து பேக் எடுத்துட்டு பரபரன்னு என்கிட்ட ஓடி வந்தா. நான் ஜாதகம் சொல்கிறதெல்லாம் மதிய வேளையில் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சொல்லுவேன். அப்புறம் ஸ்லோகா கிளாஸு அதெல்லாம் எனக்கு இருக்கும். வீட்டுக்கு வேலைகள் காலங்கரத்தில் முடிஞ்சதுமே ஒரு 5 மணி தான் இருக்குது. அப்போ போய் வராளே அப்படின்னு நினச்சிட்டேன். என்ன பதட்டமோ என்ன கேட்கணுமோ அப்படின்னு நினச்சினேன். உட்காருங்கப்பா அப்படி சொல்லிட்டு கோலம் போட்டு உள்ளே வந்தேன். அதுக்குள்ளே ஒரு இளம் பெண் கையில் ஒரு சின்ன குழந்தை தூக்கின்னு ஓடி வந்து, அத்தை என்ன இது பொழுதே ஓடியில், அதுக்குள்ளே நீங்கள் பாட்டுக்கு வந்து உட்காருங்க, யோசனை கேட்குற டைம் வேண்டாம் அப்படின்னு அவளை திட்டி நான் மரியாதை சொன்னேன். நான் சொன்னேன், இல்லைம்மா பரவாயில்ல, என்னப்பா என்ன கேட்கணுமோ என்னமோ இருக்கட்டும், நீங்களே உட்காருங்க, கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு காஃபி கலந்து கொடுத்தேன். அந்த பொண்ணு அவன் கை குழந்தை வச்சுருந்தது. ஒரு காஃபி குடிச்சிட்டு குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் சமாதானமாக இருங்கம்மா, ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நம்ம பார்க்கலாம், காலங்கரத்தில் இருந்தால் நான் கடவுளை நான் வேண்டிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவள் ரொம்ப பதட்டமாக இருந்தா. அந்தம்மா என் பிள்ளை 6 வருஷமாக என் கூட பேசலை. அவன் இப்போ இந்த ஊர்லேயே இல்லை, அவன் வெளியூரில் இருக்கான். நடுவில் ஒரு தடவை 2 தடவை போகச்சியும் அவன் கதை சாத்தி போட்டுட்டான், பேச மாட்டேன்ட்டான். என் பிள்ளை என்னோட பேசுவானா அப்படின்னு சொல்லி கள்ள மலையாக ஜலம் விடுறாரு. ரொம்ப பரிதாபமாக இருந்தது எனக்கு. பேசுவா, உன் பிள்ளை உன்னோட பேசுவான், நீ கவலைப்படாது, ஜாதகத்தை பார்க்கலாம், பகவானை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்க்குறேம்மா, நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு நான் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்து உட்காந்தேன். உட்காந்ததும் அந்த 2வது மாட்டு பொண்ணு அந்த கை குழந்தை சின்னளவு அவள் சொன்னான், அண்ணா 6 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவோட கோச்சுண்டு மனைவியோட வெளியூருக்கு போனவங்க தான். அப்புறம் பேசுறதே கிடையாது, ஃபோனில் கூட பேசுறது கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த அண்ணாவுடைய மனைவி அவள் ஒரு அநாதை பொண்ணு, உண்மையில் பணம் காசு எதுவும் கிடையாது, ஒரு அநாதை பொண்ணு, படிப்பும் இல்லை பாவம். இவன் ஒரு அநாதை இல்லத்துக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த பொண்ணை பார்த்து இவ்வளோ தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த பணக்கார அம்மா, நிறைய பணம் காசுலாம் இருக்கு, குழந்தையோடைய சந்தோஷம் தான் தன் சந்தோஷம் தான் அந்த பொண்ணை பண்ணிட்டு வந்துட்டா. அந்த பொண்ணை இவள் எதுவும் சொல்லவும் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப சோம்பேறியாக இருந்திருக்கு, வேலையே செய்யாமல் இருந்திருக்குது. அதை பற்றியும் கண்டுக்கலை. சரி, கல்யாணம் ஆன புதுசு, ஒரு குழந்தையும் பிறந்திருக்குது, குழந்தை பிறவும் பார்த்து விட்ருக்கா. அந்த ஆண்டு நிறைவுக்கு இந்த பொழுது இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொந்தக்கார பொண்ணு ஒன்று வச்சுன்னு காத்திருந்தாலும், ஐயோ அவள் என்ன சொல்லியிருக்கா, என் பொண்ணை பண்ணிட்டு இருந்தேன்னா இத்தனைக்கு உனக்கு உனக்கு ஆதரவாக ஹெல்ப்பாக இருந்திருப்பா, ஏதோ ஒரு அநாதை கழுதை கொண்டு கட்டினீங்கன்னாக்கா அது அப்படி தான் கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்துருக்கோம், திமிழ் பிடிச்சி போய் எங்கள் பாரு எப்படி உட்காந்துருந்து பாரு, வேலையை வாங்கிட்டு அவள் குழந்தைக்கு தானே ஹாப்பி பர்த்டே, ஏன் வெத்தலைப்பா கொடுக்கண்டா அப்படின்னு ஏதோ பேசியிருக்கா உனக்கு மணக்க. அதுக்கு இந்த அம்மா சொல்லியிருக்கா, அவளை அனாதைன்னு இருந்தோடும் சொல்லாத, அவள் அனாதை தான், ஆனால் இப்போ அனாதை கிடையாது, அவளுக்கு நல்லபடி கணவன் இருக்கான், குழந்தை இருக்குது, நான் அவளுக்கு அம்மாவாக இருக்கேன், அவள் அனாதை தான், அனாதை தான் இருந்தா, ஆனால் இப்போ அவள் அனாதை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. அவள் அனாதை தான் அப்படின்னு சொன்னாலோ ஐயோ, இதை காதில் வாங்கிட்டு அந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட போய் சொல்லியிருக்கா. அவனும், அம்மா நீ ரொம்ப நாளாக என் பொண்டாட்டி கோச்சிகிட்டே இருக்கேன், நானும் கவனிச்சிட்டு இருக்கேன், அவளும் நிறைய தடவை மேலே புகார் சொல்கிறேன், நானும் கண்டுக்காமல் இருக்கேன். புகார் சொல்கிறது நீ இல்லைக்கண்ணா, அதுக்கு ஒரு அம்மா இருந்தால் கூட அதுதான் சொல்லிக் கொடுப்பா, கல்யாணம் வச்சு ஒரு குழந்தையும் ஆச்சுன்னா ஒரு பொறுப்பாக வீட்டில் வேலை செய்ய வேண்டாமா, ஆஃபீஸ் கூட நம்ம ஒன்றும் போகணும் நான் எதிர்பார்க்கல, வீட்டில் வேலைகளை செய்ய வேண்டாமா, குழந்தைய பொறுப்பாக பார்க்க வேண்டாமா, அதனால நான் அவளை கொஞ்சம் அதட்டினாமல் இந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறேன். நவிய அவன் பேர் எனக்கு என்னடா கோவம் இருந்தால் அவளையெல்லாம் நான் பண்ணிட்டு போகிறேன், அவனுக்கு
எனக்கு அவள் மேலே எந்த கோபமே இல்லை. அது போட்டு இன்றைக்கி அவள் அனாதன்னு 10 தடவை சொன்னேன் பரவாக்கிட்டலாம். அந்த பொண்ணு எவ்வளோ மனசு நோகம். இல்லை நான் சொல்லலை அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் அவள் போய் சொல்ல மாட்டாள். நீ சொல்லியிருப்ப ரொம்ப நாளாகவும் எனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னு ஏதோ சண்டையை போட்டுட்டு போனவன் தான். சரி ஏதோ கொஞ்சம் போயிருக்கான், அப்புறம் பேசுவேன்னா அதை பேசவே இல்லை. இந்த 2வது பையனுக்கு கல்யாணத்துக்கு போதும் வரல, எதுவுமே பண்ணல. இந்த பையன் இப்போ கூட பேசுவானா அப்படின்னா அவள் ஜாதகத்தை என்கிட்ட காமிச்சான். நான் ஜாதகத்தை பார்த்து இன்னிலேருந்து 11வது நாள் உங்கள் பையன் உங்களோட பேசுவார் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளேயும் பக்கத்தில் உட்காந்த பொண்ணு, மாமி தயவு செஞ்சு பொய்யெல்லாம் சொல்லாதுங்க, அவளாம் பேச மாட்டாள், அவன் எங்களை மதிக்கிறதே இல்லை. நான் கல்யாணத்துக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் பத்திரிக்கை கொடுக்கச்சி கதவை சாத்தி மூஞ்சி லட்ச மாதிரி நடந்தா. குழந்தை பிறந்தப்புறமும் ஃபோன் பண்ணால் அவன் அழைச்சின்னு போய் குழந்தை தூக்கிட்டு போய் கிடச்சி கூட கதை சாத்திட்டு போயிட்டான். அவன் எப்படி இன்னும் 11 நாள் கழிச்சு வந்து அந்த அண்ணா அவரோட பேசுவான். ஏற்கனவே பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லார்ட்டையும் பையன் பேசுவான், நான் பையன் பேசுவானான்னு பெனாத்தின்னு இருக்கா என் அத்தை. இன்னும் நீங்கள் இந்த ஆசையை விட மூட்டி விட்டுங்கன்னா என் மகன் முழு பேச்சும் ஆகிடுவா. இப்போயே அவளை சமாளிக்க முடியலப்பான்னு 5 மணிக்கு ஏந்து வந்து அப்படி இப்போ ஜாதகத்தெலாம் தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கா. நீங்கள் ஏதோ சரின்னு போனால் பொண்ணு பேசாமல் இருக்கேள். அந்த மாதிரி எல்லோரும் இருப்பாளா மாமி? எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் என் பையன் பேசுவானான்னு கேட்டுன்னு கைப்பை பார்த்தாலும் போய் நான் அவளை கண்ட்ரோல் பண்ணுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. நான் சின்ன குழந்தைகள் நான் பார்த்துக்கணும், வீட்டை வேறு பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைடா நான் நிஜமாக போய் சொல்லாமல் சொல்கிறேன். ஒரு 11 நாள் கழித்து உங்கள் அண்ணா, அதாவது இந்த பொண்ணு இப்போ அவளோட பிள்ளை அவளோட பேசுவா அப்படின்னு சொன்னேன். அது எப்படி கேட்டேன். எப்படின்னெல்லாம் எனக்கு தெரியல, கண்டிப்பாக அவசியமாக வந்து பேசுவா. இன்னும் கேட்டால் இவளோடைய கூட அவள் ஸ்பெண்ட் பண்ணுவா, இனிமேல் இருப்பா அப்படின்னு சொன்னேன். நீ எப்படிலாம் ஆறுதல் வார்த்தையெல்லாம் ஜோசியத்தில் சொல்லாதுங்கோ, அது நிஜமாக நடக்கணும்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லிடுங்கோ. ஏன்னா அவளுடைய மென்டல் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பேசுவானா உடனே அதையே நினச்சின்னு ஃபோனை ஏற்றின்னு உட்காந்துட்டு இருப்பா. அந்தளவு ரொம்ப மேடாட்டும் இருக்கா. நான் சொல்லக்கூடாது மாமியாரே அப்படி, ஆனால் அதுதான் இல்லை. ஒரு குழந்தை பேத்தலைன்னா மனசு எவ்வளோ வேதனைப்படும் அப்படிங்கிறது ஒரு தாயான என்னால் உணர முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கிரக மாறுதல்கள்னால இந்த பையன் அவனோட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தெரியறது. இந்த பையனுக்கு ஒரு கஷ்டம் நடக்க போகிறது, ஆனால் அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் நிலைமை மாறும் அப்படின்னு சொல்ல. கஷ்டமா என் பிள்ளைக்கா? இல்லை, பெரிய கஷ்டம் இல்லை, ஏதோ கொஞ்சம் தெரியுது அவ்வளோதான். ஆனால் நல்லா இருப்பான், வயசோடு இருப்பான், ஒன்றும் உயிருக்கு ஆபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. கரெக்டாக 11வது நாள் அந்த பொண்ணு இங்கேருந்து ஓடி வந்து, மாமி ஃபோனில் இன்னைக்கு கத்தால எங்கள் அண்ணா பேசினார் எங்கள் அம்மாவோட. ஆனால் ஒரு விஷயம் மாமி, நீங்கள் சொன்னேன் அது மாதிரியா, அவனுடைய ஆஃபீஸ் காரு அவங்க வீட்டு வாசலில் வச்சுருந்ததில், அங்கே பெரிய குழந்தை இருக்குல்ல, 4 வயசு ஆகுதுல்ல, அந்த குழந்தை அகல் வழக்கை போட்டுட்டு அந்த கார் எழிஞ்சு போயிடுது. அதனால் ஆஃபீஸில் அவளை வேலையை விட்டுட்டு நீக்கிட்டா. ஆஃபீஸ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த காரில் எரிஞ்சு போயிட்டதுனால ஒரு மாதிரி மனநிலைமை சரியில்லாமல் இருக்க மாதிரி இருக்கார் அவர். அதனால் ஆஃபீஸ் விட்டுட்டு நீக்கிட்டா. அவள் மட்டும் தனியாக தான் விளையாடிட்டு இருக்கா. அதனால் நீ கத்தலை அவர் தான் பேசிட்டாம்மா, நான் அங்கேயே வந்துடுறேம்மா, விளையாட்டு வந்துடுறேம்மா, நீ மனசில் ஒன்றும் வச்சுக்காதம்மா, நீ என்ன தான் சாபம் கொடுத்தியோ தெரியல, நான் இப்போ நன்னாவே இல்லைம்மா, நான் அங்கேயே வந்துடுறேம்மா அப்படின்னு அழுது. இவ்வளோ அழுதுண்டே வந்துடுறாக்கண்ணா, நீ வந்துடு, நீ எப்போ வந்தாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, நீ என்னோட பேசினதே எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. இதுதான் மம்மி காத்தால் நடந்தது. அப்புறம் நான் மீதி ஏதாவது சமாச்சாரம் தான் சொல்கிறேன் போயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வாரம் 10 நாள் கழித்து அந்த பிள்ளையை அழைச்சிட்டு, அந்த பெரிய பிள்ளையை அழைச்சிட்டு, அந்த அம்மா, அந்த 2வது பிள்ளை எல்லோரும் என்னோடய வீட்டுக்கு வந்தா. எல்லோரும் என் வீட்டுக்கு வந்துட்டு, அது எப்படி மம்மி 11 நாள் கழித்து பேசுவான்னு நீங்கள் சொல்லுங்க. இல்லை, அந்த கிரகத்தினுடைய
பாதிப்பு இவ்வளோ நாளைக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த திசை இப்போ வந்துடுது. அந்த திசையில் அந்த குழந்தை வந்து பேசுவான் அப்படிங்கிறது வந்துடுது. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பிரிவுங்கிற காலங்கிறது நீங்கள் போய் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைம் வந்திருக்கிறதுனால நான் அதை பார்த்து நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால் மம்மி நான் எங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப மன்னிச்சுக்குங்க மம்மி. நானும் சொன்னேன், அப்பா எங்கள் அம்மா கஷ்டப்படுத்தினதுனால தான் உனக்கு அந்த காரி எரிஞ்சு போச்சு. அம்மா அவனுடைய வயிற்றுச்சில் கொட்டிக்கூடாது. அம்மா என்ன சொன்னாலும் அது பெரிய விஷயமாக நம்ம நினச்சிட்டு அவளோட பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய தண்டனையை அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அம்மா கோச்சிக்கலாம், ஏம்மா நீ இப்படி சொன்னேன், சண்டை போடலாம். அப்புறம் சரிம்மா ஏதோ சண்டை போட்டேன் பொண்ணா போதை மன்னிச்சிக்கோ, ஏதோ கோவத்தில் வார்த்தையை சொல்லிட்டேன்னு நினச்சிக்கலாம். நீ பேசாமல் இருக்கிறதுங்கிற அந்த ஒரு பெரிய தண்டனை ஏதோ 1 நாள் 2 நாள் 6 வருஷ காலம் கொடுத்துட்டியடப்பா, நியாயமா இது அப்படின்னு கேட்டேன். சாரி மம்மி, நம்மலாம் இனிமேல் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேலை கிடைக்குமா சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை காமிச்சா, இன்னும் 1 வருஷத்துக்கு உனக்கு பர்மனெண்ட்டான வேலை கிடைக்காது, அப்பப்போ டெம்பரரி வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் நல்ல கம்பெனியில் நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் முன்ன இருந்து அந்த சம்பளத்தில் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். அவனோட பொண்டாட்டியும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாமி, என்னோடய பொலாத்தரத்துக்கு எனக்கு தண்டனை கிடச்சிருக்கு மாமி, எல்லாம் தண்டனைன்னு நினச்சிக்காத, அம்மா வந்து அந்த மாதிரிலாம் கோச்சின்னு இருக்க மாட்டா, இருந்தாலும் யார் மனசை நோகடித்தாலும் அந்த நோவுக்கு ஒரு பலன்றது உண்டு. எனக்கு அம்மாவாக இருந்து இந்த முதல் குழந்தைய பெற்று விட்டா மாமி, நான் 2வது உண்டாயிருந்தேன் மாமி, இந்த வரைக்கும் இந்த மாதிரி மனநிலைமை கஷ்டமாக போனதுனால நான் போய் அபாஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் மாமியாத்த அப்படின்னு அழுதா. வெக்கப்படாத, என்ன பண்ண முடியும், அவங்க அதுக்கார மனநல பாதிப்புலாம் இல்லை. திடீர்னு ஆஃபீஸில் அந்த மாதிரியான பெரிய காருக்கு பற்றினு போச்சு, அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஆட்டம் இருக்காருனாக்கா அந்த மாதிரிலாம் அந்த வேலையை கொஞ்சம் கூட சொல்லி அவள் சொல்லிகிட்ருக்கா, நல்லா ஒர்க் பண்ண மாட்டேன் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால நல்ல வேலை வேறு எந்த குடி பழக்கம் அந்த பழக்கம்லாம் போகாமல் ஏதோ வந்து சேர்ந்துரு அம்மாக்கிட்டேயே, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவளுக்கு வேலையும் 1 வருஷம் கழிச்சு கிடச்சிது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஜோசியம் கேட்குறவளை வரவாளுடையெல்லாம் நான் பதிவு கொடுத்து எனக்கு வியூஸ் வாங்கணும், இல்லை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணுங்கிறதுக்கோசரம் நான் சொல்லலை. எதுக்கோசரம் சொல்கிறேன் அப்படின்னாக்க, தாய் அப்படிங்கிறது வந்து விலை மதிப்பே இல்லாத ஒன்று. தன்னோட உசுரையும் தன்னோட உடம்பையும் உருக்கி ஒரு கிளாஸ் ஊற்றி ஷீட் கட்டி கால் வலிச்சா எவ்வளோ வலிக்கும், அவ்வளோ வலி தான் ஒரு கருவை ஒரு அம்மா தன்னோட வயத்தில் தாங்குற நொடி. அப்புறம் அந்த கருவை அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்தோஷமாக தாங்கி அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து வளர்த்து ஆளாக்கி, அப்புறம் இவ்வளோ பெரிய பணக்கார மனுஷி எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுப்பா, தன் குழந்தை ஆசைப்பட்டானுன்னு ஒன்றுமே இல்லாத ஒரு அநாத குழந்தைய அவ்வளோ ஆசையாக கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று விட்டு எப்படிலாம் அந்த அம்மா இருந்திருக்கா. ஒரு நொடி ஒரு நிமிஷம் நம்ம யோஜனை பண்ணவன அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் கிடைக்கிறதுக்கே அரியதான மாணிக்கங்கள். அது எத்தனை வயசானாலும் சரி, அடிபட்டாலும் அப்பா அப்படின்னு கத்துறோம். சந்தோஷமாக தான் அம்மாடி சந்தோஷமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வேறு எதை நம்ம சொல்கிறோம் சொல்லுங்க. அதை சொல்கிறதுக்கோசரம் இந்த பதிவுகளை நான் தரேனே வழிய, நான் நிறைய பேருக்கு 25 வருஷமாக பல 1000 பேர்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் எல்லாத்தையும் நான் வந்து இதில் பதிவில் சொல்கிறது இல்லை. ஒரு சிலது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அதில் விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. அது ஜோதிடம் மட்டும் இல்லை. ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் நோக்கடிச்சா அந்த நொந்த மனுஷனுடைய வேதனை மற்றவாளுக்கு ரிஃப்ளெக்ஷ் ஆறுது. வேண்டாமே, எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவோம், நல்லதே செய்வோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.
நன்றி, வணக்கம்.